வெல்கம் டு ஹன்விகா சமையல். இன்றைக்கி நம்ம உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது தான். சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம் இதெல்லாமே எடுத்துக்கணும். அதுக்கப்புறமேட்டு இந்த லவங்கம், பட்டை எல்லாமே ஆயிலில் போட்டு நம்ம இது பண்ணிட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமேட்டு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் முழுசாக நம்ம அப்படியே போட்டு வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள், இது பார்த்தோம்னா கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறமேட்டு மஞ்சள் தூள், லைட்டாக கறி மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு இதை பார்த்தோம்னா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா வதக்கிட்டு தக்காளியெல்லாம் போட்டு லாஸ்ட்டாக மஞ்சத்தூள், உப்பு, மிளகாப்பொடி இதெல்லாமே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை நல்லா 5 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு பொட்டுக்கல்லை லாஸ்ட்டாக போட்டு அரைச்சிக்கலாம். குழம்பு கொஞ்சம் திக்னஸாக வரதுக்காக. மறுபடியும் ஆயில் ஊற்றிட்டு சோம்பு லைட்டாக போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச சாந்தை இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் பொங்கி வர மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த ஜாரில் இருக்கிறத நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமேட்டு முட்டையை நம்ம ஊற்றிக்கணும். இதுக்கப்புறம் அந்த முட்டை எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த முட்டையை ஊற்றிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி வந்துடுங்க. ஒரு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி வந்துடும். லாஸ்ட்டாக நம்ம இது மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கணும். லாஸ்ட்டாக இந்த மாதிரி இருக்க போகும்போது முட்டை கலையாமல் அழகாக வரும். குழம்பு பக்கா டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி